கடந்த ஆண்டு மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடா 3 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை தனது வீடு மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உயில் எழுதி வைத்துள்ளார். 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி மரணமடைந்த ரத்தன் டாடா இந்தியாவின் தொழில் வளர்ச்சியில் மிக முக்கிய பங்காற்றியவர். பல்வேறு பொதுநல காரியங்களுக்கு வாரி வழங்கிய கொடை வள்ளலாகவும் புகழப்பட்டவர். திருமணம் செய்து கொள்ளாத டாடா தன்னுடைய வீட்டு உதவியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களுக்கு கணிசமான தொகையை அளிக்க உயில் எழுதி வைத்துள்ளார். இதன்படி அவரது சமையல்காரர் ராஜன் ஷா என்பவருக்கு 1 கோடி ரூபாய் அளிக்க உத்தரவிட்டிருக்கிறார். உணவு பரிமாறும் ஊழியரான சுப்பையா கோனாருக்கு 66 லட்சம் ரூபாய் அளிக்க உத்தரவிட்டிருக்கிறார். இந்த தொகை இவ்விருவரும் பெற்ற கடன் தொகையையும் உள்ளடக்கியது. வாகன ஓட்டுநருக்கு 19,50,000 ரூபாய், தன்னுடைய ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயின் பராமரிப்புக்கு 12 லட்சம் ரூபாய், தனிச்செயலருக்கு 10 லட்சம் ரூபாய், வீட்டு பராமரிப்பாளருக்கு 2 லட்சம் ரூபாய், உதவியாளருக்கு 5 லட்சம் ரூபாய் தர உத்தரவிட்டுள்ளார். தன்னுடைய டாடா எஸ்டேட்டை விற்றதிலிருந்து வரும் தொகையிலிருந்து கடந்த 7 ஆண்டுகளாக தன்னுடைய வீட்டு உதவியாளர்களாக பணியாற்றியவர்களுக்கு தலா 15 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் தன்னுடைய பகுதி நேர உதவியாளர்களுக்கும் கார் சுத்தம் செய்யும் ஊழியர்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். அண்டை வீட்டார், உறவினர்கள், உதவியாளர்கள் ஆகியோர் தன்னிடம் பெற்ற கடன்களை திரும்ப வசூலிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்றும் உத்தரவிட்டுள்ளார். தன்னுடைய வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்களை உறவினர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அளித்துள்ளார்.